வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. எஸ்பிஐ பேங்க் மூலியமாக மாணவர்களுக்கு உதவித்தொகை 2025 மற்றும் 26க்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. நீங்கள் கரண்ட் இயரில் 9th 10th 11th அல்லது 12th யூஜி பிஜி அண்டு நீங்கள் மெடிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளியன் ஏஷியா ஸ்காலர்ஷிப் 2025க்காக கொடுக்க போகிறாங்க. ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இலவசமான உதவித்தொகை பெற முடியும். அதை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்பேஜோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. எஸ்பிஐ பிளாட்டினம் ஜூப்ளியன் ஏஷியா ஸ்காலர்ஷிப் 2025க்காக அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் எஸ்பிஐ ஃபவுண்டேஷன் மூலமாக கல்வி உதவித்தொகை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் தற்போது அறிவிப்பு வெளியாகிருக்கு. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஐஐடி ஸ்டூடெண்ட், ஐஐஎம் ஸ்டூடெண்ட், ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது மொத்தமாக 7 விதமான கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தனித்தனியாக நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அதிகமாக கொடுக்குறாங்க. எஸ்பிஐ மூலம் கொடுக்கக்கூடிய இந்த இலவச ஸ்காலர்ஷிப்பை பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கூல், யூஜி, பிஜி, மெடிக்கல் அப்படின்றத தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரைட்டேரியாவும் அதாவது தகுதிகள் என்னென்னன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கூலுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்தியாவில் பிறந்திருக்க வேண்டும் நேஷனாலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கிளாஸ் 9ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்புக்குள்ளே படிக்கணும், அது கரண்ட் இயரில் படிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாயிண்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் அகாடமிக் இயரில் 75% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளாக நீங்கள் 9th அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் 8ஆம் வகுப்பில் வந்துட்டு 75% மார்க் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 50% பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இன்னும் 50% பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து முன்னுரிமை அளிக்க போகிறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் சம்மந்தமாக படிச்சுட்டு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஸ்காலர்ஷிப் வந்து ஃப்ரீயாக 15,000 வரைக்கும் கிடைக்கும். அல்லது நீங்கள் யூஜி எது வேணாலும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப் டு 75,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி பிஜி கொடுத்துருக்காங்க. 2,50,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மெடிக்கல் சம்மந்தமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 4,50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நீங்கள் படிச்சுட்டு இருக்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் ஸ்கூலில் வாங்குற மாதிரி இருக்கும். ஐடி ப்ரூஃப் நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வைக்கணும். அட்மிஷன் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அட்மிஷன் லெட்டர் இல்லை இன்ஸ்டியூட் ஐடி கார்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட் இதில் ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் வைக்கலாம். கேட்டுக்கிற டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்ளை நவுன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணுறாலே போதுமானது. எந்த மாதிரி மெத்தடில் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்னா இனிஷியலாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய அப்ளிகேஷனு அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய படிப்பு மெரிட்டை பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறாங்க. யாரெல்லாம் கேண்டிடேட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களோ அவங்களுக்கு டைரெக்டாக ஒரு இன்டர்வியூ கால் இருக்கும் டெலிஃபோன் காலில். ஸோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனல் ப்ராசஸ் சொல்லிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் அதெல்லாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கல்வி உதவித்தொகையானது டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸாக வச்சுருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்பர் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.